ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சோமக்கிங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகின்றோம். அதே என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அடிக்கடி பேசுக, நான் வந்திருக்கலாம், அங்கே நான் போயிருக்கலாம், மிஸ் ஆகிட்டு அப்படின்றத நம்ம பேசலாம். அதாவது இறந்த காலத்தில் செய்ய, அதாவது எத்தனிச்சுப்பாங்க. அதாவது இறந்த காலத்தில் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு நினச்சிருந்தும் அந்த விஷயம் செய்ய இல்லாமல் போய்க்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்கிற, எதிர்காலத்தில் இருந்தோன்னு என்ன செய்கிற, அதை பற்றி யோசிக்கிறேன். இப்படியெல்லாம் நான் செஞ்சுக்கலாம், இப்படி நான் போயிருக்கலாம், அப்படி போயிருந்தீங்க, அப்படி நடந்திக்க மாட்டான், அப்படி எல்லாம் யோசிக்கிறோம்ல. அது ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறேன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த வீடியோவை பார்க்கிங்க, இந்த முதல்ல பார்க்கிங்க நல்லுறவங்க அனைத்து நல்லுறங்களும் கட்டாயம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், பெரிய உதவியாக இருக்கும். சரியா? ஓகே, இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு நம்ம பயன்படுத்துகிற வீடியோ என்னச்சுன்னா, குட் ஹேவ். குட் என்பது இந்த கேண்ட பாஸ்ட் தான் குட். இந்த கேண்ட பாஸ்ட் என்னன்னு சொல்ல குட். இந்த கேண்ட பாஸ்ட்டை குட். அப்போ குட் ஹேவை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த குட் ஹேவை வச்சு அங்கே பிஃபோர் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் அப்படின்னு சொன்னால் முன்பு, இதற்கு முதல். ஓகே, அப்போ பிஃபோர்னு சொன்னால் இதுக்கு முதல்ல சப்ஜெக்ட் போடுவீங்க, ரெண்டாவது குட் ஹேவ் போடுங்க, அடுத்து வேர்ப் 3 போடுவீங்க. அதுதாங்கள பிஃபோர் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நல்லா கொஞ்சிடுங்க. நான் இங்கே 3 சென்டென்ஸ் வந்துருக்கேன். இந்த 3 சென்டென்ஸையும் பெஸ்ட் எப்படி செய்து போகணும் பாருங்க. அவள் சமைத்திருக்கலாம். அப்போ பாருங்க, அவள் சமைத்திருக்கலாம், அவள் சமைக்கலை, இறந்த காலத்தில் அவள் சமைக்கலை. ஸோ வந்தாக்கள் வேற எங்கேயே போய்த்தாங்க. ஸோ சமைச்சிருக்கலாம் தானே, இல்லை அவங்க வாரத்துக்கு முதல்ல அவள் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து அவர்கள் கேட்டிருக்கலாம். அவங்க போகிறதுக்கு முதல் கேட்டிருக்கலாம், அதை கேட்காம போயிட்டாங்களே, கேட்டிருக்கலாம், கேட்டு தானே கொடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து அவன் முயற்சி செய்திருக்கலாம். அவன் ஏன் முயற்சி செய்யாமனா, தோத்துட்டானே, தோற்று போய்ட்டான், வின் பண்ணலை. ஸோ முயற்சி செஞ்சுதான் அவனும் வின் பண்ணிப்பான். அப்படியெல்லாம் பேசுகிறதுக்காகத்தான் நம்ம இந்த டென்ஸை, இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஓகே, கவனிச்சுக்கோங்க. இப்போ பார்ப்போம். ஓகே, முதல்ல பாருங்க, அவள் சமைத்திருக்கலாம். அதெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குங்க. அவள்ன்றதுக்கு என்ன சொல்லுங்க, இங்கிலீஷில் சி. ரெண்டாவது என்ன போடும், குட் ஹேவ். ரெண்டாவது நம்ம போடணும் குட் ஹேவ். குட் ஹேவ் நம்ம யூஸ் பண்ண பாருங்க. குட் ஹேவ் அவள். அப்போ பாருங்க, சி குட் ஹேவ். வேர்ப் 3 சமைக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க, இங்கிலீஷில் குக். அப்போ அதில் வேர்ப் 3 என்ன, குக்ட். அது ஈடி வேர்ப் சொல்லுவாங்க, குக்ட்னு சொல்லி ஈடி வேர்ப் சொல்லுவாங்க. அப்போ சி குக்ட் ஹேவ், அவள் சமைத்திருக்கலாம். சி குக்ட் ஹேவ்னு சொன்னா அவள் சமைத்திருக்கலாம். எப்ப சமைத்திருக்கலாம், என்ன, அவர்கள் வரும் முன்பு. அவர்கள் வரும் முன்பு. இப்போ நம்ம பாருங்க, அவர்கள் வாரத்துக்கு முன்பு, அல்ல வரும் முன்புன்னு சொல்ற, அவளுக்கு வரும் முன்பு. அவர்கள் வாரத்துக்கு முன்பு அவள் சமைத்திருக்கலாம். அப்ப இந்த சென்டென்ஸை நம்ம முதல்ல போட்டு சொல்லலாம், பின்ன சொல்லலாம். அவர்கள் சமைத்திருக்கலாம், அவர்கள் வரும் முன்பு, அல்ல அவர்கள் வாரத்துக்கு முன்பு அவள் செஞ்சுக்கலாம், சமைச்சிருக்கலாம். அப்போ பாருங்க, சி குக்ட் ஹேவ் பிஃபோர். அப்போ பிஃபோர் நீங்க கட்டாயம் சேர்க்கணும். பிஃபோர் வாரத்துக்கு முன்பு என்ன செய்ய, பிஃபோர் தே கம். அப்ப பாருங்க, பிஃபோர் தே கம் அவர்கள். பிஃபோர் அடுத்து போறீங்க, அடுத்தது சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப் நீங்க போறீங்க. கிளியரா? ஓகே, அப்ப பிஃபோர் போட்டு அங்க சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் போடணும். ஓகே, அப்ப பாருங்க, சி குக்ட் ஹேவ். சி குட் ஹேவ் குக்ட் பிஃபோர் தே கம். அப்ப இப்ப சொல்லுங்க, சி குட் ஹேவ் குக்ட் பிஃபோர் தே கம். அவர்கள் வாரத்துக்கு முன்பு அவள் சமைச்சிருக்கலாம். அவர்கள் வாரத்துக்கு முன்பு அவள் சமைத்திருக்கலாம். ஏன்டா அவள் சமைச்சிக்காம போய்த்தாலே, அவர்கள் வாரத்துக்கு முன்பு அவள் சமைச்சிக்கலாமே, அணியாமல் தானே சாப்பிடாம போய்த்தாங்க அப்படிலாம் நம்ம சொல்லலையா, அதுதான் சொல்லி. அவர்கள் கேட்டிருக்கலாம். அவர்கள் கேட்கறதுக்கு என்ன சொல்லு, இங்கிலீஷ்ல ஆஸ்க். அத பாஸ்ட்ல எப்படி சொல்லுவோம், ஆஸ்க்ட். அப்ப பாருங்க, அவர்களுக்கு என்ன சொல்ல, இங்கிலீஷ்ல they could have asked. They could have asked. அவர்கள் கேட்டிருக்கலாம். They could have asked. அவர்கள் கேட்டிருக்கலாம். எப்படி, அவர்கள் கேட்டிருக்கலாம் அவங்க போறதுக்கு முன்பு. Before they go. பாருங்க, before they go. அப்ப they could have
asked அவர்கள் கேட்டிருக்கலாம். they could have asked before they go அவர்கள் போறதுக்கு முன்பு அவர்கள் கேட்டிருக்கலாம். அவர்கள் போறதுக்கு முன்பு அவர்கள் கேட்டிருக்கலாம். ஈஸியாக இருக்கா பிள்ளையே? அப்போ இந்த கான்செப்ட் எப்படி ஈஸியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக்கும்னு சொல்லி நான் நம்புகின்றேன். உங்களுக்கு ஈஸியாக இன்னும் விளங்குறதுக்கு இந்த சென்டென்ஸை நீங்கள் எழுதி இருக்க பிள்ளைகள் இதை ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வாங்க. ஈஸியாக ஆங்கிலம் உங்களாலே பேச முடியும். ஓகே, அடுத்த பாருங்கம்மா, அவன் முயற்சி செய்திருக்கலாம். அவன் முயற்சி செய்யறதுக்கு முயற்சிக்கு என்ன சொல்ல? ட்ரை. ட்ரையன்ஸ் முயற்சி. இதை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதுற வெப் 3 ஆகணும்னு சொன்னா ட்ரைட். இந்த ஒய்யை விட்டுட்டு ஐடி சேர்ப்பீங்க. அப்போ பாருங்க, அவன் முயற்சி செய்திருக்கலாம். அவன் முயற்சி செய்திருக்கலாம் எப்படி வரும் பாருங்க. அவன் he could have tried. He could have tried before he failed. பாருங்க, ஃபெயில் என்ன? ஃபெயில் ஆகுறது, தோக்குறது, என்ன ஃபோல்ட் ஆக ஃபெயில் ஆகுறது. ஃபெயில் ஆகுதுன்னு தெரிந்த நமக்கு இல்லையா? அப்போ பாருங்க, எஸ் ஓமன் he could have tried before he failed. அவன் ஃபெயில் ஆகிறதுக்கு முதல் before he failed அவன் ஃபெயில் ஆகிறதுக்கு முதல் அவன் நினச்சிக்கலாம், முயற்சி செஞ்சுக்கலாம். அவன் ஃபெயில் ஆகிறதுக்கு முதல் அவன் முயற்சி செஞ்சுக்கலாம். ஏன் இப்போ ஃபெயில் ஆகிட்டா நியாயமாக போயிட்டு வீணா போயிட்டேன்னு சொல்கிறது ஈஸியாக அப்படி இந்த கான்செப்ட் ஈஸியாக. ஓகே, நோட் பண்ணிட்டுங்க. ஓகே, செப்டருக்கு போகணும். ஓகே, அப்போ இதில் ஃபார்முலா உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லி தந்தேன் பிள்ளைகள். முதலாக பாருங்க, அப்போ சப்ஜெக்ட் போடுவீங்க. அடுத்து என்ன செய்வீங்க? குட் ஹேவ் போடுவீங்க. குட் அப்படிங்க. அடுத்து வேர்ப் 3 என்பது இந்த வேர்ப் பாஸ்ட் வேர்ப்ற பார்ட்டிசிபிள் தான் சொல்ல வேர்ப் 3 என்று சொல்லுது. சரியா? அடுத்தது என்ன போடுவீங்க? பிஃபோர் போடுவீங்க. பிஃபோர் சொன்னா முன்பு. அடுத்தது சப்ஜெக்ட் ப்ளஸ் அடுத்தது வேர்ப் 1. ஈஸியாக இருக்கா பிள்ளைகள்? ஈஸியாக இருக்கா? அவன் வாரத்துக்கு முதல் என்ன சமைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்க. அப்போ இந்த சர்டிஃபிகேட்டும் இப்போ நான் சொல்லிக்கேன், அவன் பாட்டு பாடிக்கலாம். அவன் கொழும்புக்கு போகிறதுக்கு முதல் பாட்டு பாடிக்கலாம். அவன் கொழும்புக்கு போகிறதுக்கு முதல் அவன் பாட்டு பாடிக்கலாம். எப்படி சொல்ற? இதில் சின்ன 2 விஷயம் பெறும் பிள்ளைகள் உங்களுக்கும். இது பாருங்க, இந்த வேர்ப் பண்ணும் பெறும், எஸ் வேர்பும் பெறும். நான் முன்னே சென்டென்ஸில் எஸ் வேர்ப் சொல்லலைன்னு நினைக்கிறேன். இந்த எஸ் வேர்பும் பெறும். ஓகே சார், இப்போ நமக்கு இது இருக்கட்டுமே. நம்ம இவ்வளோத்தையும் பார்ப்போம். அந்த பீஃபோ அப்படி இருக்கட்டும், நம்ம இதை பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அங்கே பீஃபோ போய் சேர்த்து நம்ம சொல்லுவோம். ஈஸியாக. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சென்டென்ஸ் சொல்ல பாருங்க. நீ என்னுடன் கொழும்புக்கு வந்திருக்கலாம். சொல்ல பாருங்க, நீ என்னுடன் கொழும்புக்கு வந்திருக்கலாம். எப்படி சொல்ற? நீ என்னுடன் கொழும்புக்கு வந்திருக்கலாம். எப்படி சொல்ற? You could have come. ஏன் கம் என்பது இந்த கம் டு பாஸ்ட் என்ன? கம் டு பாஸ்ட் கேம். இப்போ பாருங்க, கம் டு பாஸ்ட் கேம் டு பாஸ்ட் என்ன? கம் தான். அப்போ verb 3 கம் தான். அப்போ பாருங்க, you could have come. எங்க? நீ என்னுடன் கொழும்புக்கு வந்திருக்கலாம். come எங்க வந்திருக்கலாம்? come to கொழும்பு. யாரோட வந்திருக்கலாம்? with me என்னோட. பாருங்க, you could have come to Colombo. You could have come to Colombo. You could have come to Colombo with me. நீ என்னுடன் கொழும்புக்கு வந்திருக்கலாம். சொல்லுங்கப்பா. அவன் எனக்கு கால் பண்ணிருக்கலாம். அல்லது அவன் என்னை கூப்பிட்டு இருக்கலாம். அல்லது அவன் என்னை கூப்பிட்டு இருக்கலாம். கூப்பிடுறதுக்கு என்ன சொல்லி இங்கிலீஷ்ல கால். அப்போ அதில் பாஸ்ட் என்ன தெரியும்? அப்போ அவன் என்னை கூப்பிட்டுக்கலாம். he could have called. he could have called me. அவன் என்ன கூப்பிட்டு இருக்கலாம்? யாரு? திருடர்கள் வருவதற்கு முன்பு அவன் என்ன கூப்பிட்டுக்கலாம். அப்ப திருடர்கள் சொல்ல
தீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன திருடர்களுக்கு வாரத்துக்கு முதல்ல வந்து என்ன செய்யலாம், அவர்கள் என்ன கூப்பிட்டிக்கலாம். கிளியரா? ஈஸியாக பிள்ளைகள். அப்போ கள்ளர்கள் வாரத்துக்கு முன்பு அவன் என்ன கூப்பிட்டிக்கலாம். அப்போ பாருங்க, he would have called me. அவன் என்ன கூப்பிட்டிருக்கலாம். நான் அந்த புத்தகத்தை வாங்கியிருக்கலாம். நான் அந்த புத்தகத்தை வாங்கியிருக்கலாம். எப்படி சொல்ற? நான் அப்ப I could have வாங்குறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல பைர பாஸ்ட் சொல்ல bought ஆற பார்ட்டிசிபிள் வந்து போட்டோம். அப்ப பாருங்க, I could have bought that book. பாருங்க, I could have bought that book. நான் அந்த புத்தகத்தை வாங்கி இருக்கலாம். நான் அந்த புத்தகத்தை வாங்கி இருக்கிறேன். எப்ப? விலை ஏறுவதற்கு முன்பு, விலை கூடுவதற்கு முன்பு, விலை அதிகரிப்பதற்கு முன்பு நான் அந்த புத்தகத்தை வாங்கி இருக்கலாம். I could have bought that book. நான் அந்த புத்தகத்தை வாங்கி இருக்கலாம். விளங்கா பிள்ளையே? ஈஸியா இருக்கா? நீங்க வந்து இப்பதான் சொல்ல பாருங்க, நான் படிச்சிருக்கலாம். நான் படிச்சிருக்கலாம். பாப்போம் எப்படி சொல்ல. நான் படித்திருக்கலாம். I could have studied. I could have studied. நான் படித்திருக்கலாம். எப்ப? நான் ஃபெயில் ஆகிறதுக்கு முதல். எப்படி சொல்றப்ப? before I fail. அப்ப பாருங்க, I could have studied before I fail. நான் ஃபெயில் ஆகிறதுக்கு முதல் நான் படிச்சிருக்கலாம். நான் ஃபெயில் ஆகிறதுக்கு முதல் நான் படிச்சிருக்கலாம். நான் படிச்சிருந்தா பாஸ் ஆகிப்பேன். அப்போ நான் ஃபெயில் ஆகிறதுக்கு முதல் நான் படிச்சிருக்கலாம். ஏன்னா நான் பாஸ் ஆகிப்பேன் சொல்கிறேன். அவர்கள் அந்த மேட்சில் வின் பண்ணியிருக்கலாம். எப்படி சொல்கிறேன்? they could have been the past and now won the match. பாருங்க, அப்ப சொல்ற அவர்கள் அந்த மேட்ச்ல won the match. they could have won the match. அவர்கள் அந்த மேட்ச்ல வின் பண்ணிருக்கலாம். வின் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. அந்த வேர்ட்ஸ்ல அவர்கள் வின் பண்ணிருக்கலாம் சொல்றாங்க. அவள் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கலாம். எப்படி சொல்ற? she could have பாடுறதுக்கு என்ன சொல்ற? singங்கிற past tense என்ன? shangங்கிற past participle என்ன சொல்ற புள்ளியே? sang. அப்ப she could have sung a song. பாருங்க, she could have sung a song. அவள் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கலாம். she could have sung a song. அவள் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கலாம். ஈஸியா இருக்கா பிள்ளையே? அப்போ இந்த நோட்ஸை வந்து நீங்கள் எழுதி எடுங்க பிள்ளைகள். எழுதி எடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஆங்கிலம் வந்து 100% பேசலாம் என்பது உங்களுக்கு பூரணத்துவமாகும். ஆகவே நீங்கள் ஆங்கிலம் பேச வேண்டுமென்று சொன்னால் நிச்சயமாக இந்த நோட்ஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளை? கட்டாயம் வந்து எழுதி எடுக்கணும். எழுதி எடுத்து இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்கள் எழுதணும் பிள்ளை. எழுதினா ஈஸியாக வந்து என்ன செய்யலாம்? வந்து ஆங்கிலம் பேச முடியும். ஓகே, இந்த ஒரு 2-3 உதாரணம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கேள்வி தரேன். அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, சரி. நான் உங்களுக்கு 2-3 உதாரணம் தரேன். அந்த உதாரணத்தை நீங்க செய்யணும். கட்டாயம் செஞ்சுட்டு நீங்க வந்து தரப்புற கேள்வியெல்லாம் செஞ்சு காட்டணும். ஓகே, அவனுடைய வேலையை ஏலியாக முடிச்சிருக்கலாம். அவனுடைய வேலையை ஏலியாக முடிச்சிருக்கலாம். நேரத்தோட முடிச்சிருக்கலாம். எப்படி சொல்லுங்க? அவன் he could have என்ன செஞ்சிடலாம்? finished. அவன் முடித்திருக்கலாம். he could have finished என்னத்தை? his work. அவனுடைய வேலை எப்ப? early, நேரத்துடன். பாருங்க, சொல்றோம் வந்து he could have finished his work early. அவனுடைய வேலையை ஏலியாக நேரத்துடன் நினைச்சிக்கலாம். அவன் முடிச்சிருக்கலாம். அவனுடைய வேலையை
அவன் நேரத்துடன் என்ன செஞ்சுக்கலாம், முடிச்சிருக்கலாம். ஈஸியா இருக்கியா பிள்ளைகள்? ஓகே, அடுத்து வந்து பாருங்க. அப்போ வந்து அவர்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், விளையாடிக்கலாம். அவர்கள் விளையாடி இருக்கலாம். எப்படி சொல்லுவேன்? அவர்கள் விளையாடிக்கலாம். they could have played. அவர்கள் விளையாடி இருக்கலாம். ஈஸியா இருக்கியா பிள்ளைகள்? உங்களுக்கு அதாவது இறந்த காலத்தில் ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் செய்ய எத்தனைச்சிருப்பீங்க, நினைச்சிருப்பீங்க. ஆனால் அந்த இறந்த காலத்தில் செய்ய அவன் போயிருந்திக்கும் அந்த சம்பவத்தை நினைச்சு இப்படி செஞ்சுக்கலாம் அப்படி செஞ்சுக்கலாம் என்று சொல்றதுக்காக தான் இந்த ஹுட்ஹேவை பயன்படுத்துகிறேன். ஆகவே இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்கள் எழுதி வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வாங்க. ஈஸியாக உங்களால் ஆங்கிலம் பேச முடியும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஓகே, உங்களுக்கு நான் 2 கேள்விகளை சொல்ல, அந்த கேள்வியை செஞ்சு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிறேங்க. முதலாவது கேள்வி வந்து அவன் கொழும்புக்கு போகிறதுக்கு முதல் அவன் சாப்பிட்டிருக்கலாம். அவன் கொழும்புக்கு போவதற்கு முதல் அவன் சாப்பிட்டிருக்கலாம். முதலாவது கேள்வி. 2வது, அவன் வருவதற்கு முதல் என்னுடைய அம்மா சமைச்சிருக்கலாம். அவன் வருவதற்கு முதல் என்னுடைய அம்மா சமைச்சிருக்கலாம். இந்த 2 கேள்வியும் செஞ்சு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கணுங்க. கட்டாயம் வந்து எமது வீடியோ பார்த்து எல்லோருக்கும் மிச்ச நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாயம் எமது வீடியோக்கு கட்டாயம் லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் உங்களோட விடைபெற்று செல்லும் உங்கள் நண்பன் உங்கள் ஆசாம் முர்ஷத். ஓகே, பை.